ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல் லேர்ன் சி வித் நியூஸ். ஸோ இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட்டாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லிவரேஜ். ஸோ லிவரேஜ் அப்படிங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சாப்டர், ஓகேவா? ஏன் அப்படின்னா நம்ம ஒரு ஃபிலிம்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ காஸ்ட் போட்டு ரிஸ்க் எடுத்து நம்ம ஒரு ரிட்டர்னை வர வைக்கணும். ஸோ அதுக்கான அந்த எலாஸ்டிசிட்டி அதுதான் வந்து என்ன அப்படின்னா இந்த லிவரேஜ் அப்படிங்கிறது சொல்கிறாங்க, ஓகேவா? ஸோ சிம்பிள், ரொம்ப பார்க்கணுன்னா ரொம்ப சிம்பிள் தான், ஓகேவா? ஸோ எந்த அளவுக்கு நம்ம ரிஸ்க்கை போடுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு ரிட்டர்ன் வருமா அப்படிங்கிறது நம்ம செக் பண்ணுறது, அப்படிங்கிறத நம்ம பார்க்குறது, அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணுறது அந்த லிவரேஜ் அனலைசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? ஸோ இந்த லிவரேஜ் அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு 3 டைப்ஸ் ஆஃப் லிவரேஜ் வந்து நம்மளுக்கு வரும். எவ்வளோ 3 டைப்ஸ் ஆஃப் லிவரேஜ் வந்து நம்ம போடுற மாதிரி இருக்கும். என்னென்ன? ஆப்ரேட்டிங் லிவரேஜ், ஓகே, ஃபினான்சிங் லிவரேஜ் அண்ட் தென் கம்பைன்டு லிவரேஜ், ஓகேவா? ஓகே, ஸோ இந்த 3 டைப்ஸ் ஆஃப் லிவரேஜ்க்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு வந்து கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை இபிஐடி, இதுக்கு வந்து இபிஐடி டிவைடட் பை இபிடி, அண்ட் தென் இதுக்கு என்ன போட்டோமோ அதோடைய ரெசிப்ரோக்கல் தான் இதாக இருக்கும், ஓகேவா? கான்ட்ரோவர்ஷன், அதாவது இதையும் நம்ம கேன்சல் பண்ணுறப்போ இதையும் வந்து நம்மளுக்கு மீதி வரும் இல்லையா? ஸோ அப்போ அதுதான் வந்து இந்த கம்பைன்ட் லிவரேஜாக இருக்கும். இன்னும் இந்த நார்மல் கேஸில் சொல்ல போனோம்னா இதை ரெண்டுத்தையும் நம்ம மல்டிபிள் பண்ணாவே நம்மளுக்கு இந்த கம்பைன்ட் லிவரேஜ் வந்து கிடச்சிரும், ஓகேவா? ஓகே, இன் கேஸ் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேராக இருக்குது, ப்ரிஃபரன்ஸ் ஷேர் வந்துச்சு அப்படின்னா அப்போ நம்ம ஃபினான்ஷியல் லிவரேஜில் என்ன பண்ணணும் அப்படின்னா இபிஐடி மைனஸ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் டிவைடட் பை இன்ட்ரெஸ்ட் மைனஸ் டேக்ஸ். ஸோ இதை போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த கேஸ் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேவா? ஓகே, இப்போ இது நார்மலான கேஸ். இதே இந்த மாதிரி டிகிரி வச்சு சேஞ்சஸ் வச்சு கேட்குறாங்க அப்படின்னா எப்படி நம்ம அந்த சேஞ்சஸையும் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் லிவரேஜ், கம்பெனி லிவரேஜ் இது எல்லாத்துக்கும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த சேஞ்சஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான விஷயத்தை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. சேஞ்சஸ் ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள், ஓகேவா? ஃபஸ்ட்டு திங் இந்த மாதிரி சேஞ்சஸ்னு ஒரு விஷயம் கொடுத்துட்டாவே அப்போ வந்து இதோடைய கம்பேர் பண்ண சொல்கிறாங்கன்னு அர்த்தம். 2 வருஷம் கொடுத்துருப்பாங்க, ஓகேவா? இல்லை 2 கம்பெனியோடது கொடுத்துருப்பாங்க. அப்போது எதோடதையோ அவங்க என்ன பண்ண சொல்கிறாங்க, கம்பேர் பண்ணுறாங்க. அப்போ கம்பேர் பண்ண சொன்னால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், என்ன சேஞ்சஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அப்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ ஏபிஐடி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா இந்த இயருக்கும் அடுத்த இயருக்கும் வச்சுப்போம், ஜஸ்ட் எக்ஸாம்பிள். அப்போ இந்த இயருக்கும் அடுத்த இயருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பாருங்கள், அதுதான் நியூமரேட்டரில் வரும். அப்போ அந்த சேஞ்ச் தான் என்னது நியூமரேட்டரில் வரும் அந்த இபிஐடியோடது. அப்புறம் கீழே இந்த ஃபஸ்ட் இயரோடதோ இல்லை ஃபஸ்ட் எலமெண்ட்டோடதோ இருக்கும் இல்லையா, அந்த இபிஐடி தான் நம்ம என்ன போட போகிறோம், டினாமினேட்டரில் போட போகிறோம். இன்ட்டு 100 போட்டோம் அப்படின்னா ஸோ இப்போ சேஞ்ச் இன் இபிஐடி நம்மளுக்கு கிடச்சிருச்சு, ஓகேவா? அதே மாதிரி தான், இதே கான்செப்ட் தான் எல்லாத்துக்குமே. கீழே பாருங்களேன். இப்போது இபிஐடியாக இருக்கட்டும், இபிடியாக இருக்கட்டும், இஏடியாக இருக்கட்டும், இபிஎஸ்ஸாக இருக்கட்டும், ஓகே, சேல்ஸாக இருக்கட்டும், எதுக்கு அவங்க சேஞ்சஸ் கண்டுபிடிக்க சொன்னாலும் திஸ் ஒன்லி ஃபார்மேட் இஸ் எனஃப், அவ்வளோதான். இதை போட்டிங்க அப்படின்னா அந்த பெர்சன்டேஜ் சேஞ்ச் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். எப்படின்னா ஒன்றும் இல்லை, அந்த 2 எலமெண்ட் இருக்கும். ஸோ அந்த 2 எலமெண்ட்டுக்கான சேஞ்சஸ் ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க, அது வந்து ஃபஸ்ட்டு. செகண்ட் இந்த பேசிக் எலமெண்ட்டுக்கான சேஞ்ச் எடுத்து கீழே போடுங்க. அந்த பேசிக்கில் என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அது கீழே எடுத்து போடுங்க. இன்ட்டு 100 போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி யூ வில் கெட் பர்சன்டேஜ், அதாவது சேஞ்ச் இன் பர்சன்டேஜ் ஆஃப் வாட் எவர் மேபி இபிஐட், மேபி இபிஐடி, மேபி இபிடி, வாட் எவர் எல்ஸ், ஓகேவா? இங்கே கொடுத்துருக்காரு, இதில் வேணாலும் இருக்கும், ஓகே. ஸோ இப்போ அதே மாதிரி நம்ம இப்போ என்ன ஃபார்முலா நம்மளுக்கு இந்த மாதிரி சேஞ்சஸ் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கான ஃபார்முலாவில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். எப்படி சேஞ்சஸில் என்ன ஃபார்முலா, இபிஐடி டிவைடட் பை சேல்ஸு. ஸோ அப்போ இங்கே என்ன ஃபார்முலா, பர்சன்டேஜ் சேஞ்ச் இபிஎஸ் டிவைடட் பை இபிடி. அப்போ கம்பைண்டுக்கு ஆஸ் யூஷுவல் நம்ம இது 2 கண்டுபிடிச்சிட்டாவே அந்த ஆன்சரை மல்டிபிள் பண்ணி போட்டாவே கம்பைன்டு லெவரேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு கிடச்சிரும், ஓகேவா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா ஜஸ்ட்டு இந்த மாதிரி வந்து இந்த ஆப்ரேட்டிங் லிவரேஜ் இருக்கு இல்லையா, இந்த ஆப்ரேட்டிங் லிவரேஜுக்கு வேறு என்ன ஃபார்முலா அப்படின்னா 1 டிவைடட் பை மார்ஜின் ஆஃப் சேஃப்டி. ஸோ மார்ஜின் ஆஃப் சேஃப்டி கொடுத்தாங்க அப்படின்னா ஜஸ்ட் 1 டிவைடட் பை மார்ஜின் ஆஃப் சேஃப்டி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆப்ரேட்டிங் லிவரேஜ் கிடச்சிரும். அது மாதிரி கம்பைன் லிவரேஜுக்கு பார்த்தாச்சு. ஸோ இது 2 மல்டி பண்ணாவே இது கிடச்சிரும் அப்படிங்கிறது, ஓகேவா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு கொஞ்சம் செப்பரேட்டான ஃபார்முலாஸ்லாம் பார்க்கலாம். இப்போ பிவி ரேஷியோ வந்து நம்மளை கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, பிவி ரேஷியோ வந்து நம்மளை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ பிவி ரேஷியோ எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை சேல்ஸ், என்னது கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை சேல்ஸ் கண்டுபிடிக்கணும், ஓகேவா? ஓகே, அண்ட் தென் பிரேக் ஈவன் பாயிண்ட்னா ஃபிக்ஸ்டு காஸ்ட் டிவைடட் பை பிவி ரேஷியோ, ஓகேவா? அவ்வளோதான், ஃபிக்ஸ்டு காஸ்ட் டிவைடட் பை பிவி ரேஷியோ, ஓகே. இப்போ மார்ஜின் ஆஃப் சேஃப்டி இந்த இடத்துல இதுவே நம்மளுக்கு தெரியல, ஆனால் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்குறாங்க. அப்போ என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கான்ட்ரிபியூஷன் மைனஸ் ஃபிக்ஸ்டு காஸ்ட் டிவைடட் பை கான்ட்ரிபியூஷன். ஸோ இதை நம்ம போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு மார்ஜின் ஆஃப் சேஃப்டி வந்து நம்மளுக்கு கிடைச்சிரும். ஆர்எல்ஸ் இபிடி டிவைடட் பை கான்ட்ரிபியூஷன் போட்டாலும் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், மார்ஜின் ஆஃப் சேஃப்டி வந்து கிடைக்கும், ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் சேல்ஸ். இந்த சேல்ஸ் வேல்யூ ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த சேல்ஸ் வேல்யூ எப்படி இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன்னா இந்த அடிக்கடி இது வச்சு கேட்டிருக்காங்க, அதனால தான். ஸோ அப்போ கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை பிவி ரேஷியோ இன்ட்டு 1 மைனஸ் வேரியபிள் காஸ்ட் ரேஷியோ, ஓகேவா? ஓகே, ஸோ இதுதான் வந்து ஓவராலாக. ஸோ இது எப்படி நம்ம இன்னும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும். எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது, கான்ட்ரிபியூஷன் லிவரேஜ் இபிடின்னு சொல்லி இவ்வளோ சொல்கிறீங்க, எனக்கு கன்ஃபியூஷன் ஆகுது. அதுக்காக தான் நான் டயக்ராம் போட்டிருக்கேன், வெயிட் பண்ணுங்க.
ஸோ உங்களுக்கு இந்த இன்கம் ஸ்டேட்மெண்ட் தெரியுமா? எந்த கொஷின் லிவரேஜில் கேட்டாலும் இந்த இன்கம் ஸ்டேட்மெண்ட் எடுத்து அப்ளை பண்ணுங்கள். என்னென்ன கொஷின்லாம் இருக்கோ, கொஷினில் என்னென்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எடுத்து அப்ளை பண்ணுங்கள். சில இடத்துல சேல்ஸ் கொடுத்துருப்பாங்க, இது கொடுக்காம விட்டுருப்பாங்க. ஓகேவா? அப்போ உங்களுக்கு என்னென்னலாம் கொஷினில் இருக்குது எடுத்து டேரெக்டாக அப்ளை பண்ணுங்க. நோ ப்ராப்ளம். ஸோ இந்த மாதிரி வந்து EBIT இருக்கும், சேல்ஸ் இருக்கும், ஆனால் இதெல்லாம் இருக்காது. ஸோ இப்போ அதெல்லாம் பிரச்சனை இல்லை. என்ன இருக்கோ டேரெக்டாக எடுத்து அப்ளை பண்ணுங்கள். அதான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப். இப்போது என்னென்னலாம் இருக்குதுன்னு நம்ம பார்த்தாச்சு, எல்லாமே இருக்கும். அப்போது இதுவும் இருக்குன்னா ஜஸ்ட் இது நம்ம இதோடைய டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சாவே இது கிடச்சிடும். அப்போது ஒன்ஸ் இந்த இன்கம் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம ஃபில் பண்ணிட்டாவே ஆட்டோமேட்டிக்காக கேப்பும் ஃபில் ஆகிடும். ஓகேவா? ஸோ அப்போ இன்கம் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம தரவாக இருக்கும். ஸோ இன்கம் ஸ்டேட்மெண்ட் என்னென்ன? சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு கான்ட்ரிபியூஷன். ஓகேவா? கான்ட்ரிபியூஷன்லேருந்து ஃபிக்ஸ்டு காஸ்ட் லெஸ் பண்ணால் EBIT கிடைக்கும். ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ் கிடைக்கும். அப்போ ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ்லேருந்து இன்ட்ரெஸ்ட் நம்ம தூக்கணும்னா என்ன பண்ணணும்? இன்ட்ரெஸ்ட்டை லெஸ் பண்ணணும். அப்போ ஏர்னிங்ஸ் பிஃபோர் டேக்ஸ் மட்டும் கிடைக்கும். ஓகேவா? இப்போ டேக்ஸி நம்மளுக்கு தூக்கணும், ஏன்னா பியூர் ஏர்னிங் நம்மளுக்கு தெரியும். அப்போ டேக்ஸி நம்ம லெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஏர்னிங்ஸ் அவைலபிள் பர் ஷேர், அதாவது ஏர்னிங் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ அந்த ஏர்னிங்ஸ் ஆஃப்டர் டேக்ஸ்லேருந்து ஏதாவது ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கொடுக்க வேண்டிய விஷயம் இருந்துச்சு அப்படின்னா அந்த ப்ரிஃபரன்ஸே நம்ம என்ன பண்ணணும்? லெஸ் பண்ணணும். அண்ட் தென் ஃபைனலி வி வில் கெட் ஏர்னிங்ஸ் அவைலபிள் டு த ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர். இப்போ அந்த ஈக்விட்டி ஷேர் ஹோல்டருக்கு எவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிற நம்மளுக்கு ஏர்னிங்ஸ் வந்து தெரிஞ்சிடும். அப்போ ஒரு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டருக்கு எவ்வளோ நம்மளுக்கு கொடுக்கணும்னு தெரிஞ்சால் அப்போ நம்மளுக்கு என்ன வேணும்? அப்போ எவ்வளோ ஈக்விட்டி ஷேர் வந்து இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும். அப்போது எவ்வளோ ஈக்விட்டி ஷேருங்கிறத டிவைட் பண்ணோம்னா ஏர்னிங்ஸ் பர் ஷேர், ஒரு ஷேருக்கு எவ்வளோ ஏர்னிங் அப்படிங்கிறது நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? ஸோ இந்த இன்கம் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தோம்னாவே ஆட்டோமேட்டிக்காக லிவரேஜ் வில் பி வெரி வெரி ஈஸி. ஓகே. ஸோ என்ன கொஷின் கேட்டாலும் இந்த இன்கம் ஸ்டேட்மெண்ட்டை ஃபஸ்ட்டு எழுதிடுங்க, வரிசையாக எழுதிட்டு சைட்டில் வந்து அப்ளை பண்ணிவிடுங்க. ஓகே. ஸோ அப்போ ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லா லிவரேஜும் கண்டுபிடிச்சிடலாம். எப்படி நான் சொல்கிறேன்? ஃபஸ்ட்டு திங் கான்ட்ரிபியூஷன்லேருந்து கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை EBIT. இது நம்மளுக்கு என்ன ஃபார்முலா? ஆப்ரேட்டிங் லிவரேஜ். என்ன ஃபார்முலா? ஆப்ரேட்டிங் லிவரேஜ். ஸோ அதே மாதிரி EBIT டிவைடட் பை EBT அப்படியே வருதா? அப்படி கீழே வந்துகிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை EBT, அதுக்கப்புறம் EBIT டிவைடட் பை EBT. இது என்னதுன்னா ஃபினான்ஷியல் லிவரேஜ். இப்போ ரெண்டு கண்டுபிடிச்ச ஆன்சரையும் நம்ம மல்டிபிள் பண்ணாவே கம்பைன்ட் லிவரேஜ் கிடச்சிடும். ஒரு பால் அவுட். நெக்ஸ்ட் திங் என்னது? சேஞ்சஸ் இன் EBIT. ஸோ அதை எப்படி நம்ம கண்டுபிடிப்போம்? ஸோ இது மட்டும் இல்லை, நம்ம இங்கேருந்து டேரெக்டாக டிவைட் பண்ணால் கூட இந்த கம்பைன் லிவரேஜ் கிடைக்கும். பட் இட் வில் பி வெரி வெரி ஈஸி. நம்ம ரெண்டு மல்டிபிள் பண்ணி ஆன்சர் மல்டிபிள் பண்ணாவே வெரி வெரி ஈஸி. ஓகேவா? ஓகே. சரி, ஒரு பால் அவுட். நெக்ஸ்ட் என்ன இருக்குது நம்மளுக்கு? இந்த மாதிரி பர்சன்டேஜ் சேஞ்சஸில் கொடுத்து அப்படி கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? அப்படி கேட்டாலும் ஒன்றும் இல்லை, மெயின் ஹெட்டை மட்டும் பாருங்கள். மெயின் ஹெட்டு நம்மளுக்கு என்னென்னு இந்த கொஷினில், அதாவது இன்கம் ஸ்டேட்மெண்ட்டில் மெயினான ஹெட்டுன்னு பார்த்தோன்னா தலை சேல்ஸ், கால் EPS. ஓகேவா? ஸோ அப்போது இந்த இடத்துல சேல்ஸு EPS ரொம்ப மெயினான விஷயம். நடுவில் என்ன? EBIT, இதுவும் மெயினான இடம். ஓகேவா? ஓகே, இதுதான் ஹார்ட்னு வச்சுப்போம். ஓகேவா? அப்போது சேல்ஸு, EBIT அண்ட் தென் EPS. அப்போது இந்த த்ரீ திங்ஸும் ரொம்ப மெயினான இம்பார்ட்டன்ட் திங்ஸ். ஏன்னா இந்த சேஞ்சஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்போது சேஞ்சஸில் சேல்ஸ் வச்சுக்கோங்க, EBIT வச்சுக்கோங்க, EPS வந்து வச்சுக்கோங்க. இதை வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறது? ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் சேஞ்சஸ் எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கணும்னு நான் சொன்னேன். ஒன்றும் இல்லை, 2 இயருக்கும் இல்லை 2 பீரியடுக்கோ இல்லை 2 கம்பெனிக்கோ எவ்வளோ வேல்யூ டிஃப்ரெண்ட் ஆகுதோ அது நியூமரேட்டரில் வைக்க போகிறோம். ஓகேவா? அந்த பேஸ் வேல்யூ, ஃபஸ்ட்டு வேல்யூ என்னவோ அதை கீழே வைக்க போகிறோம். இன்ட்டு 100 போட்டால் பர்சன்டேஜ் ஆஃப் சேஞ்ச் எல்லாத்துக்குமே கிடைச்சிடும். சேல்ஸுக்கும் இதே தான், அண்ட் தென் EBITக்கும் இதே ப்ராசஸ் தான், EBTக்கும் இதே ப்ராசஸ் தான். ஓகேவா? ஸோ எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிச்சி இந்த இடத்துல வந்து ஃபில் பண்ணி வச்சிடலாம். 3 இடத்துலையும் ஃபில் பண்ணி வச்சிடலாம். ஓகே. ஃபஸ்ட்டு திங் நம்ம டிகிரி ஆஃப் ஆப்ரேட்டிங் லிவரேஜ் கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க. அப்போ எப்படி கண்டுபிடிக்கணும்? EBITலேருந்து இதை டிவைட் பண்ணுங்கள். ஓகேவா? அடுத்தது டிகிரி ஆஃப் ஃபினான்ஷியல் லிவரேஜ் கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க. EPSலேருந்து இதை டிவைட் பண்ணுங்கள். ஓகேவா? என்ன பண்ணணும்? EPSலேருந்து இதை டிவைட் பண்ணணும். இப்போ நம்மளுக்கு டிகிரி ஆஃப் கம்பைன்டு லிவரேஜ் வந்து கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணணும்? கண்டுபிடிச்ச 2 ஆன்சரையும் மல்டிபிள் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக கண்டுபிடிச்சிடலாம். அப்படி இல்லைன்னா கீழேருந்து மேலே போகிறது. அவ்வளோதான். ஓகேவா? அவ்வளோதான் கைஸ். ஸோ இதில் நம்மளுக்கு மேலேருந்து கீழே வரும். இந்த பக்கம் சேஞ்சாக இருக்கும்ல, அதனால் கீழேருந்து மேலே போகும் எல்லாமே. ஓகேவா? ஈஸியாக. ஓகே. ஸோ அவ்வளோதான் வந்து நம்மளுக்கு 2வது பால் அவுட்டு. ஸோ வேறு என்னெல்லாம் இதில் கன்ஃபியூஷன் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஃபார்முலாஸ்லாம் நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் லைட்டாக. ஸோ அதனால் அதையும் வச்சு நம்மளுக்கு கன்ஃபியூஷன் பண்ணுற வேலை இருக்குது. ஸோ ஆப்ரேட்டிங் லிவரேஜ் வேறு எப்படி போடலாம்னா, இது நார்மலான ஃபார்முலா நம்மளுக்கு ஆப்ரேட்டிங் லிவரேஜுக்கு கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை EBIT. ஓகேவா? இதே கான்ட்ரிபியூஷன் வந்து வேறு என்ன இடத்துல இருந்தால் வச்சு கேட்பாங்க அப்படின்னா இந்த மார்ஜின் ஆஃப் சேஃப்டி. EBIT கொடுத்துருவாங்க, மார்ஜின் ஆஃப் சேஃப்டி கொடுத்துருவாங்க. நம்மளுக்கு இந்த கான்ட்ரிபியூஷன் இருக்காது கொஷனில். அப்போ நம்ம எப்படி அந்த மாதிரி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா EBIT டிவைடட் பை கான்ட்ரிபியூஷன் இஸ் ஈக்குவல் டு அந்த மார்ஜின் ஆஃப் சேஃப்டியோட ஆன்சரை போட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம கிராஸ் மல்டிபிள் பண்ணுறப்போ கான்ட்ரிபியூஷன் ஆன்சர் வந்து கிடச்சிடும். அதுவும் இல்லையா, அப்போ கொஷனில் என்ன கொடுத்துருவாங்க அப்படின்னா மார்ஜின் ஆஃப் சேஃப்டி கொடுத்துருவாங்க. ஆனால் ஆப்ரேட்டிங் லிவரேஜ் நம்மளுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு விஷயம் இருக்காது. ஆப்ரேட்டிங் லிவரேஜ் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை EBIT. ஆனால் 2மே இருக்காது. அப்போ வேறு என்னத்தை வச்சு கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தா இதை வச்சு கொடுத்துப்பாங்க. அப்போ அதுக்கு என்ன ஃபார்முலா? இது. அதுதான் நம்மளுக்கு இப்போ தெரிஞ்சு போச்சு. நம்ம இதையும் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஓகே. வேறு என்ன பண்ணுவாங்க? சேல்ஸ் இந்த கான்ட்ரிபியூஷனில் இது அந்த PV ரேஷியோ வச்சு விளையாடுவாங்க. ஸோ இப்போ PV ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை சேல்ஸ். நீங்கள் PV ரேஷியோ ஆன்சர் கொடுத்தீங்கன்னா நான் இதில் கண்டுபிடிச்சிடும். கான்ட்ரிபியூஷனாக இருந்தாலும் கண்டுபிடிச்சிடும், சேல்ஸாக இருந்தாலும் நாங்கள் கண்டுபிடிச்சிடும். அடுத்தது பிரேக் ஈவன் பாயிண்ட். ஸோ பிரேக் ஈவன் பாயிண்ட் வந்து என்னது? ஃபிக்ஸ்டு காஸ்ட் டிவைடட் பை PV ரேஷியோ.
ஸோ இப்படி கொடுத்தாலும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஃபைனலாக அந்த சேல்ஸும் நான் சொல்லிட்டேன். ஸோ அதுக்கு முன்னாடி அந்த பேஜ்லேயே நான் சொல்லியிருக்கேன், இருந்தாலும் செகண்ட் டைம் சொல்கிறேன். ஓகேவா? ஓகே. ஸோ இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கான்ட்ரிபியூஷன் பை பிவி ரேஷியோ இன்ட்டு 1 - வேரியபிள் காஸ்ட் ரேஷியோ. ஓகேவா? ஓகே. ஸோ வேறு என்னென்ன விஷயம்லாம் பண்ணுவாங்க, இந்த மாதிரி டோட்டல் அசட் டு ரேஷியோ. இந்த மாதிரி டோட்டல் அசட் டு ரேஷியோன்னு கேட்டாவே இந்த மாதிரி அசட் டு ரேஷியோ இந்த மாதிரிலாம் கொடுத்துட்டாங்க. இந்த அசட்டாக இருக்கட்டும் என்னவா இருக்கட்டும், டோட்டல் சேல்ஸ் டிவைடட் பை டோட்டல் அசட்ஸ் இது வந்து போட்டுருங்க. ஓகேவா? ஸோ இதை வச்சு நம்ம தான் கண்டுபிடிச்சிடலாம், மேலே இருக்க வேல்யூவில் அப்ளை பண்ணிக்க வேண்டியதான். ஓகேவா? ஓகே. ஓகே. அதுக்கப்புறம் என்னென்னா நம்மளுக்கு இந்த மாதிரி இந்த ஃபிக்ஸ்டு காஸ்ட்லேயோ இன்ட்ரெஸ்ட்லேயோ எந்த ஒரு சேஞ்சும் நம்மளுக்கு வந்து இருக்காது. இந்த ஒரு பாயிண்ட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே. ஸோ ஐ திங்க் ஐ கவர்ட் ஆல் த பாயிண்ட்ஸ் இன் த லிவரேஜ். ஓகே. ஸோ எல்லாமே வந்து கவர் பண்ணியாச்சு. ஒன்ஸ் நீங்கள் இந்த காம்பினேஷனில் இந்த டயக்ராமை பார்க்காம ஒன் டைம் நீங்கள் போட்டு பாருங்கள், இந்த ஒரு சார்ட்டு. ஓகேவா? ஸோ இந்த சார்ட்டை வந்து பார்க்காம ஒன் டைம் போட்டு பாருங்கள். இட் வில் பி வெரி வெரி ஈஸி. ஸோ உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்காது, என்ன லிவரேஜ் ஆப்ரேட்டிங் இது அதுன்னு சொல்லி உங்களுக்கு கன்ஃபியூஷனே இருக்காது. ஓகேவா? ஸோ இந்த பக்கம் ஜஸ்ட்டு ஃபார்மலாக கேட்குறது, இந்த பக்கம் சேஞ்சஸ் வச்சு கேட்குறது. ஓகேவா? ஸோ இதில் நம்மளுக்கு எப்படி வந்தது, இன்கம் ஸ்டேட்மெண்ட் படி போட்டப்போ சேல்ஸு. ஓகேவா? அண்ட் தென் வந்து அதில் ஃபிக்ஸ்ட் காஸ்ட் லெஸ் பண்ணால் கான்ட்ரிபியூஷன், அதில் வேரியபிள் காஸ்ட் லெஸ் பண்ணால் கான்ட்ரிபியூஷன், அதில் ஃபிக்ஸ் காஸ்ட் லெஸ் பண்ணால் நம்மளுக்கு இபிஇடி, அதில் இன்ட்ரெஸ்ட் போயிடும், அப்புறம் டேக்ஸ் போயிடும், அப்புறம் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் போயிடும், அப்புறம் ஏர்னிங்ஸ் அவைலபிலிட்டி ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர். இது எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சிடும். ஸோ இது எல்லாமே எல்லாத்தையும் அப்ளை பண்ணிட்டு ரிவர்ஸில் கண்டுபிடிச்சா கூட இந்த வேல்யூ நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ எந்தெந்த வேல்யூ நம்மளுக்கு மிஸ் ஆனாலும் இந்த ஃபார்மில் நம்ம ஃபில் பண்ணி வச்சிட்டோம்னாவே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஏதோ ஒரு வேல்யூ நம்மளுக்கு ஒன்று ஒன்றா கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதுக்காக தான் இந்த ஃபார்மேட்டில் நான் ஃபில் பண்ண சொல்கிறேன். ஓகேவா? லிவரேஜ் கொஸ்டின் கேட்டாவே இந்த ஃபார்மேட் எடுத்து எழுதிருங்க. எழுதிட்டு ஜஸ்ட் எல்லா வேல்யூஸ் கொஸ்டினில் இருக்க வேல்யூஸ் ஜஸ்ட் அப்ளை பண்ணுவீங்க. அதுக்கே வந்து 2 மார்க் கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஓகேவா? ஓகே. அண்ட் தென் வந்து என்னென்னலாம் உங்களால் ப்ளஸ் ஆர் மைனஸ் இதுக்கு ஏற்ற மாதிரி பண்ண முடியுமோ அது எல்லாமே வந்து பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஓவராலாக ஒரு வியூவில் வந்து உங்களுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். ஒரு இடத்துல மிஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அப்போது ஒரு இடத்துல கிடைச்ச வேல்யூ வச்சு மிஸ் ஆன வேல்யூவை கண்டுபிடிக்க பாருங்கள். அப்போ மிஸ் ஆன வேல்யூக்கு ஏதாவது ஒன்று இந்த மாதிரி ஃபார்முலா வச்சு நம்மளை டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை தாண்டி எதுவும் இருக்காது. ஓகேவா? ஓகே கைஸ், ஐ திங்க் ஸோ யூ ஆர் நவ் கிளியர் இந்த லிவரேஜ் லெசன். ஓகே. ஸோ ஓகே, ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேவா? வி வில் see in the next video. Until then, this is Shweta signing off. Thank you.